சிவகாசியில் பிரிண்டிங் தொழில் பாதிக்கப்பட்டுச்சுன்ற மாதிரி பல தொழில்கள் பாதிக்கப்பட்டே வர சமயத்தில் இந்த ஒரு ஜிஎஸ்டி அந்த மாற்றி அமைப்பு அப்படின்றது கார் பைக்குகள் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற மாதிரி பேசப்பட்டாலும் அதற்கு முன்னாடியே பேசினது போல டீசல் விலையிலையும் பெட்ரோல் விலையிலையும் எந்த விதமான குறைப்பு இருக்காது, அது ஒரு பாதிப்புன்னு பார்க்கப்படுற சமயத்தில் வேற என்னென்ன பாதிப்புகள்லாம் மறைமுகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ கார் வாங்குறவங்களுக்கோ பைக் வாங்குறவங்களுக்கோ என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க? அழகு, நான் சொன்ன மாதிரி அறிவுரைகள் முழுமையாக இல்லாத ஒரு அரசை பார்க்க ஒரு செக்டோரியலை மீட்டெடுக்கணும். இப்போது வாகனத்துறை அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வாகனத்தினுடைய விலையை குறைச்சிட்டு எங்கிட்டேருந்து வாகனம் வாங்குறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் போடணும். அப்போ அந்த பெட்ரோலையும் நான் குறைக்கணும். அடுத்து வண்டி வெளில வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க? வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ நான் வாகன இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியத்தில் ஜிஎஸ்டியை குறைக்கவே இல்லை. லைஃப் இன்சூரன்ஸுக்கு வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கேன், மருத்துவ காப்பீட்டுக்கு வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கேன், வாகன காப்பீட்டிற்கு நான் வெய்வ் ஆஃப் பண்ணல. ஏன்னா அது மேண்டேட்டரியாக நீங்கள் வாங்கி தான் தீருவீங்க. இப்போ நான் விலையை குறைச்சேன், விற்பனை அதிகமாக போகுது, அப்போ இதனுடைய ரெவென்யூ எனக்கு அதிகமாக போகுது. இன்டைரக்டா உங்களுக்கு ரெவென்யூ வந்துடும். இப்போ கவர்மெண்ட் என்னுடைய ரெவென்யூ மட்டும் நான் விட்டு கொடுக்கவே இல்லை. புரியுதா நான் சொல்றது? ஆடி தள்ளுபடி என்ன பண்ணுவாங்க? விலை ஏற்றி விலை இறக்குற மாதிரி அரசே இன்று அதை மாதிரி பண்ணியிருக்கு. ரெண்டாவது, ஒரு பக்கத்தில் நான் டூரிசமை வளர்க்கணும், டூரிசம் ரொம்ப பெரிய இது, நம்ம சொத்து, வியட்நாம் அப்படி டூரிசம் பண்ணுறாங்க, இந்தியா டூரிசத்தை வளர்க்கணும்னு ஒரு புறம் சொல்லிட்டோம். இன்னொரு புறம் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஜிஎஸ்டி மாறுதல்ல 12% இருந்த ஏர் டிக்கெட்டு, பிரீமியம் எக்கானமிக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் உள்ள ஏர் டிக்கெட்டு 28% மாறியாச்சு. அப்போ டூரிசம் எப்படி வளரும்? அப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது பேக் பேக்கர்ஸை எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி அவங்க செலவு இங்கே இருக்கும்? நீங்கள் எதிர்பார்க்குற டூரிஸ்ட் அஃபோர்டபுள் டூரிஸ்டாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற மக்கள் வளர்ச்சி அடையணும்னா இதையும் கம்மி பண்ணால் தானே. இன்னைக்கு எக்கானமி கிளாஸில் போகிறவன் நாளைக்கு ப்ரீமியம் எக்கானமியில் போவான், நாளைக்கு ப்ரீமியம் எக்கானமியில் போகிறவன் பிஸ்னஸ் கிளாஸில் போகிற அளவுக்கு இவர்களது வாழ்க்கை தரம் உயர்ற அளவுக்கு நம்ம பண்ணணுமே தவிர, இப்போ பிசினஸ்லையும் பிரீமியம் எக்கானமிலையும் போறவன எக்கானமி கொண்டு வரோம், பின்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ எண்ணம் வேறு, செயல் வேறு, முடிவு வேறு.